வணக்கம். வெல்கம் டு மஞ்சுஸ்ரீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பேசிக் லெவலான கிரானி ஸ்கொயர் எப்படி போடுறதுன்ட்டு ஈஸியாக நான் சொல்லித்தரேன். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிறைய வெரைட்டியாக நிறைய பேட்டர்னில் நிறைய டிசைனில் நம்ம க்ரியேட்டிவிட்டி பண்ணி கிரானி ஸ்கொயர் போடலாம். ஸோ இது காட்டன் ஆலில் பண்ணியிருக்கு. இது ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி மோட்டிவ். ஸோ கிரானி ஸ்கொயர் பேசிக் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பேட்ச் ஒர்க்கு, இப்போ பேட்ச் ஒர்க்குன்றது இது ஒரு பீஸு, நெக்ஸ்ட் இன்னொரு பீஸு, நிறைய டிசைனில் க்ரியேட் பண்ணியிருப்பீன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி பேட்டர்ன் போட்டிங்கன்னா அதேவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் பேசிக் சொல்லித்தரேன், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை அந்த ஸ்டிச் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்து வைங்க. ஸோ அடுத்து இன்னொரு சொல்லி தருவேன். ஸோ அதை அப்படியே நீங்கள் பேட்ச் ஒர்க்கை அட்டாச் பண்ணிட்டு வரும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பர்ஸ் ஆக்கிக்கலாம், பேக் ஆக்கிக்கலாம், பேண்ட் ஆக்கிக்கலாம், டாப் ஆக்கிக்கலாம், ஸ்வெட்டர் ஆக்கிக்கலாம், பிளாங்கெட் ஆக்கிக்கலாம். ஸோ மெனி திங்ஸ். ஸோ அன்லிமிட்டெட் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். ஸோ இப்போது எப்படி கிரானி ஸ்கொயர் போட்டுருன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு பிடிச்ச எந்த கலரான யான் கூட எடுத்துக்கோங்க. ஸோ அக்ரலிக் கேன் தான் நான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் ஹூக் சைஸ் நான் இங்கே யூஸ் பண்ணுறது 3.5 mm ஹூக். முதல்ல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு டைட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ ஹூக்குக்கு அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹூக் இதுக்கு லூப்பில் நம்ம விட்டுறோம். இப்போ செயின் 4 போட்டுக்கலாம். 1 2 3 4 போட்டாச்சா? போட்ட உடனே இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இதில் நம்ம விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த சென்டர் கேப் இருக்கு இல்லையா, இந்த 4 ஸ்டிச் போட்டிருக்குள்ள இந்த சென்டர் கேப், இந்த கேப்பில் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நம்மளோட இது மேஜிக் ரிங் போட்டு போடலாம். நான் உங்களுக்கு செயின் போட்டு சொல்லித்தரேன். இப்போ நம்ம செயின் 1 செயின் 2 போட்டுக்குங்க. இந்த செயின் 2 போட்டிருக்கோம் இல்லையா, இது கவுண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இதே இதில் இப்போ 2 டபுள் குரோஷே போட போகிறோம். டபுள் குரோஷே, இதில் விட்டு 1 2 தடவை 2 எடுத்தோம்னா டபுள் குரோஷே. திருப்பி 1 2 3. ஸோ நம்மளோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு 3 இந்த செயின் போட்டிருக்கலாம், அது கவுண்ட் தான். ஸோ 1 2 3 டபுள் குரோஷே ரெடி ஆயிடுச்சு. இப்போ செயின் 1 செயின் 2 செயின் 2 போட்டு அதுக்கடுத்து திருப்பினும் 3 தடவை நம்ம டபுள் குரோஷே பண்ண போகிறோம். சேம் ரிங்கில் ஒரு டபுள் குரோஷே போட்டாச்சு. செகண்ட் டபுள் குரோஷே, தேர்ட் டபுள் குரோஷே. ஸோ 2. திருப்பினா இப்போ அகெயின் செயின் 1 செயின் 2, நெக்ஸ்ட்டு ரவுண்ட் சுற்றிக்கிறோம். இப்போது 3 டைம்ஸ் டபுள் குரோஷே, 1 2 3 போட்டாச்சா? திருப்பினா அகெயின் 1 2 செயின், திருப்பினும் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே, 1 2
3 3 போட்டு செயின் 2 1 2. இப்போ நம்மளுக்கு பாருங்கள் பேசிக்கான நம்மளோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது 1 2 3 4 இருக்கா? இங்கே முதல்ல ஸ்டிச் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த செயின் 1 தெரியுதா? செயின் 1 செயின் 2ல் நம்ம இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். செயின் 2 போட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. பாருங்கள், இது சென்டராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னர் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த ரெண்டு செயின்ன்றது நம்ம கார்னர் க்ரியேட் பண்ணணும். பாருங்கள், இது 2 செயின், இது ஒரு கார்னர், இந்த 2 செயின், இது ஒரு கார்னர், இந்த 2 செயின், இது ஒரு கார்னர், இது டோட்டல் 4 கார்னர். நம்ம கிரானி ஸ்கொயருக்கு தேவையானது இந்த கார்னர்ஸ் தான். இது இல்லைன்னா அப்புறமா கிரானி ஸ்கொயர் சரியாக வராது. 2 செயின் பேசிக்கில் பாருங்கள், செயின் 2 போட்டிருக்கோம். அதுக்கடுத்து 2 டபுள் க்ரோஷே, 2 செயின், 3 டபுள் குரோஷே, 2 செயின், 3 டபுள் குரோஷே, 2 செயின், 3 டபுள் குரோஷே, 3 டபுள் குரோஷே, 2 செயின், டோட்டல் 3 6 9 12 ஆச்சு. ஸோ ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்மளோட பேஸ். இதை வச்சு தான் அடுத்தடுத்து நம்மளுக்கு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிட்டு போகும். முடிஞ்ச உடனே நம்ம செகண்ட் செயினில் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுற போகிறோம். ஸோ இது இப்போ என்ன பண்ணோன்னா, இது ஃபஸ்ட்டு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போது செயின் 1 செயின் 2 நம்ம இப்படி தானே போகணும்னு நினைக்கிறீங்க. அப்படி போக தேவையில்ல. இப்போ அப்படியே திருப்பிடுங்க. இது ஒர்க் பண்ணுறது நான் நெக்ஸ்ட் இன்னொரு கிரானி ஸ்கொயர் போடும்போது அதை நான் சொல்லித்தரேன். இப்போ பேசிக்கில் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஸோ இப்படி போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, இதை அப்படியே இப்போ முன்னாடி இருக்கு இல்லையா, இதை அப்படியே பின்னாடி திருப்பிடுங்க. இது பின்னாடி ஒர்க். ஓகேங்களா? இது செயின் 2 போட்டிருக்கு இல்லையா, அது இப்போ நம்ம செயின் 3யாக மாற்றிக்கலாம். ஓகே, டேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு செயின், அதுக்கு மேலே 2 செயின். ஸோ நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இப்போ 3 செயின் கணக்குக்கு 3 செயின் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலேயே நம்ம இப்போது 2 தடவை டபுள் க்ரோஷே, 1 2 முடிஞ்சிச்சா? ஸோ டோட்டல் இந்த செயினும் கணக்கு தான் 1 2 3. இப்போ என்ன பண்ணுங்கள், செயின் 1 செயின் 2 போட்டிங்களா? இதே லூப்பில் இந்த 2 செயின் கீழே பேஸில் போட்டிருக்கோம், அதுலேயே திருப்பின்னு அகெயின் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2 3 போட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா, செயின் 1. ஓகே, இது முடிஞ்சு அடுத்து இந்த கார்னருக்குள்ள எங்கேயும் சேம் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2 3. இப்போது இந்த கார்னரில் திருப்பி நான் அகெயின் 1 2 டபுள் க்ரோஷே, 2 செயின், 2 செயின், 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், சேம் அதே கேப்பில் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2 3. அப்புறமா ஒரு செயின். பாருங்கள், இந்த பேட்டர்ன் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். கார்னர் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கேப்பில் நம்ம 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், 3 டபுள் க்ரோஷே, 1 செயின், 3 டபுள் க்ரோஷே, 1 செயின், 3 டபுள் க்ரோஷே. ஸோ நீங்கள் ஒரு புக் எடுத்துக்கிட்டு தயவுசெய்து எழுதிக்கிங்க. நான் பேஸ்லேருந்து இன்னொருத்தர் கூட சொல்கிறேன். ரவுண்ட் 1 செயின் 4 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு செயின் கேப் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் 1 முடிஞ்சது. ரவுண்ட் 2 இது க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு
செயின் 2 போட்டுக்கிறோம். அதிலே டபுள் க்ரோஷே 2 தடவை போட்டு 2 டைம் செயின் போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து 3 டபுள் க்ரோஷே செயின் 2, 3 டபுள் க்ரோஷே செயின் 2, 3 டபுள் க்ரோஷே செயின் 2. அந்த செயின் 2 போட்டிருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு இந்த இதில், அதிலோட ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ரவுண்ட் 2 முடிஞ்சுதா? ரவுண்ட் 3 இந்த கார்னரில் செயின் 3 போட்டுக்கிறோம். 2 டபுள் க்ரோஷே செயின் 2, 3 டபுள் க்ரோஷே செயின் 1, 3 டபுள் க்ரோஷே செயின் 2, 3 டபுள் க்ரோஷே. இதே பேட்டர்ன் தான் இது முழுசாக ரிப்பீட் ஆக போகுது. நான் வந்துட்டு இங்கே இப்போ சொல்லுவீங்க, முன்னாடி இப்படியே போட்டுருந்துருக்கலாமே அப்படின்ட்டு. இந்த பேட்டர்னில் ஒரு மெத்தட் இருக்குங்க. இந்த பேட்டர்னில் என்னன்னா, நீங்கள் இது வந்துட்டு இந்த சைட்லையும் பின்னுறீங்க, இந்த சைட்லையும் பின்னுறீங்க. ஸோ நீங்கள் டேபிள் மேட்டு இது மாதிரி ஏதாச்சும் பின்னும்போது, இது நீங்கள் இந்த சைட்லையும் நீங்கள் போட்டாலும், இந்த சைடில் நீங்கள் திருப்பி வச்சாலும் ஒரே பேட்டர்ன் மாதிரி தெரியும். ஸோ நம்ம ஒரே சைடில் ஒர்க் பண்ணும்போது இந்த பேக் ஒர்க் நம்மளுக்கு தெரியும். பட் இது மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டு பேக் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் இந்த பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம், அந்த பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அதனால் இந்த பேட்டர்ன் இது. நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து அதுவும் நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோவில், அடுத்த வீடியோவில். ஓகேவா? இப்போ இந்த பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், செயின் 1 போட்டாச்சு. இதில் 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். 1 2 3 போட்டாச்சா? இப்போ செயின் 1 செயின் 2 இதே சேம் இதில் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 1 2 3 போட்டாச்சு. இப்போ செயின் 1 போட்டு திருப்பி இந்த நெக்ஸ்ட் கார்னர் இருக்குல்ல, லாஸ்ட் கார்னர், இப்போது அங்கே 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 1 2 3 முடிச்சா? நெக்ஸ்ட்டு செயின் 1 2 இது கார்னர். நெக்ஸ்ட்டு 3 டபுள் க்ரோஷே. 1 2 3 இப்போ செயின் 1 போட்டு இதை முதல்ல செயின் போட்டிருக்கோம் இல்லையா, 3வது இருக்குது பார்த்தீங்களா, 1 இங்கே தெரியுதான்னு தெரில, 1 2 3 இந்த 3rd இதில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு செயின் 1 டர்ன் பேக் ஒர்க் பாருங்கள். கிரானி ஸ்கொயரோட பேஸ் இதை நீங்கள் போட்டு அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே போகலாம். அப்படியே ரவுண்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நல்ல பெரிய டேபிள் மேட் மாதிரி ரெடி ஆயிரும் உங்களுக்கு. அதேமாதிரி 2 சைடு பின்னிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா பர்ஸ் ரெடி. ஸோ பேக் கூட ரெடி. ஸோ ஓகேங்களா? இப்போ நான் செயின் 1 போட்டாச்சு, டர்ன் பண்ணி. இப்போ நம்ம பேக் சைடில் ஒர்க் பண்ணோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு. இப்போ நம்ம என்ன பண்ண வைக்கிறோம்? செயின் 1 செயின் 2 டர்னுக்கு ஒரு செயின் போட்டோமா, அதுக்கடுத்து 2 போட்டிருக்கோம். டோட்டல் 300 கணக்கு. நீங்கள் அதை 2 வச்சுக்கிட்டாலும் சரி, 3ன்னு நினைப்பு வச்சுக்கிட்டாலும் ஓகே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுலேயே இப்போ நம்ம 2 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 முடிஞ்சுதா? அதுக்கடுத்து செயின் 1 போட்டு இந்த கார்னரில் இப்போது நம்ம இது கார்னரில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோங்க, கீழே 3 2 செயின் 3 டபுள் க்ரோஷே. ஸோ அதே தான் இங்கே ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே போட்டு இந்த கார்னருக்காக 2 செயின். இந்த கார்னரில் எப்போதும் மறந்துடாதீங்க, 2 செயின் தான் போடணும். போடலன்னா கார்னர் க்ரியேட் ஆகாது. அப்புறமா அது இங்கே 1 விட்டிங்கன்னா அது சைஸே மாறிடும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் அகெயின் இதே கார்னரில் 3 டபுள் க்ரோஷே. 1
2 3 அதுக்கடுத்து 3 முடிஞ்சோடனே ஒரு செயின். ஸோ உங்களுக்கு புரியுதா பேட்டர்ன்? ஸோ இந்த ரவுண்ட் அப்படியே போட்டுட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பேசிக்காக இருந்தால் புரியாது. இது ஒரு ரவுண்ட் முடிஞ்சது. இது பேசிக். அதுக்கடுத்து பாருங்கள், 2 கார்னரில் 2 போட்டிருக்கோம். அதுக்கடுத்து கார்னரில் 2 இந்த சிங்கிள் செயின் இருக்குது. இங்கே 1 போட போகிறோம், இங்கே 3 தடவை போட்டு 2 செயின், திருப்பி 3, டோட்டல் 6. இங்கே 6, இந்த கேப்பில் 3, இங்கே 3, இங்கே 6. ஸோ இது மாதிரி தான் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ செயின் 1 இந்த கேப் இருக்கு இல்லையா, 3 டபுள் crochet. டபுள் crochet, செயின் 1. இப்போ நம்ம இந்த கார்னருக்கு வரோம். கார்னரில் 3 டைம் டபுள் crochet, 1 2 3, அப்புறமா செயின் 1 செயின் 2 கார்னருக்காக 3 டபுள் crochet, 1 2 3. நம்மளோட கார்னர் க்ரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செயின் 1. நெக்ஸ்ட் இந்த கேப்பில் செயின் 3 டைம் டபுள் crochet, 1 2 3 போட்டோமா. நெக்ஸ்ட்டு செயின் 1 3 டபுள் crochet கார்னர், 1 2 3. உங்களுக்கு வீடியோ புரியுதுங்களா? இந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியலன்னா எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்து நான் கிரானி ஸ்கொயர் பண்ணும்போது நான் ஈஸியாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபாஸ்ட்டாக போகலன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கார்னரில் 3 டபுள் crochet, 2 3 செயின் 1. நெக்ஸ்ட் இந்த கேப்பில் 3 தடவை டபுள் crochet, 1 2 3 செயின் 1. கார்னருக்கு வந்துட்டு 6 டைம், 1 2 3 செயின் 2 கார்னர், 3 times double crochet, 1 2 3 chain 1. இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். இந்த இங்கே பாருங்கள், இங்கே இருக்கல இந்த செயின் 3, இங்கே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த கேப்பில் செயின் 1. உங்களுக்கு இந்த பேட்டர்ன் இப்போ புரிஞ்சுதா எப்படின்ட்டு? புரியலன்னா கமெண்ட்டில் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக். இது இப்போ இப்படியே தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. இது அடுத்த ரவுண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா பாருங்கள், இந்த இடம் இருக்குல்ல, 1 3 தடவை க்ரியேட் பண்ணுறோம், செயின் 1 போடுவோம், திருப்பி இங்கே 3 தடவை போடுவோம். கார்னரில் ஆஸ் யூஷுவல் 3 தடவை போட்டு செயின் 2 3 தடவை. கார்னரில் மட்டும் நீங்கள் செயின் 2 போடணும். இந்த கார்னர் மறந்துடாதீங்க. ஒரு இடத்துல நீங்கள் கார்னர் விட்டு போட்டிங்கன்னா அப்புறம் திருப்பி நீங்கள் இந்த ஸ்டிச்செல்லாம் கழுத்திட்டு திருப்பி போடும்போது தலைவலி தான். ஒரு தடவை போடும்போது பேசிக்கில் பாஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. ரொம்ப ஈஸி தான். இது ரொம்ப பேசிக் லெவலுக்கானது தான். இது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ இது இன்க்ரீஸ் பண்ணி போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு புரியும் போது என்ன பண்ணுங்கன்னா, தடவை ஒரு புக் எடுத்துக்கோங்க, அதில் நீட்டாக எழுதிக்கிங்க. முதல்ல நீங்கள் போடும்போது எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து பார்த்து ஓகே இது நான் போட்டு அதுக்கடுத்து இது அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ மைண்டில் எவ்வளோ ஸ்டிச்சஸ் நீங்கள் மைண்டில் வச்சுக்க முடியும்?
ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு புக் எடுத்து வச்சுட்டு நீட்டாக எழுதி வச்சுட்டிங்கன்னா இதுதான் பேசிக் லெவல் அப்படின்ட்டு பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. நான் அடுத்து இதை கிரானி ஸ்கொயர் வீடியோ தான் போடுவேன். அதில் இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் பாய்.